ஹலோ, இந்த வீடியோவில் கேட் 2025 எக்ஸி அதாவது சாலிட் மெக்கானிக்ஸில் கேட்ட ஒரு 1 மார்க் கொஸ்டின். இன்ஜினியரிங் சயின்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் சாலிட் மெக்கானிக்ஸ்னு ஒரு டிவிஷன் இருக்குது. அதில் கேட்ட ஒரு 1 மார்க் கொஸ்டின். அதுதான் நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலான் இருக்கோம். ஓகே, அந்த கொஸ்டின் என்னென்னா, 2 cars P and Q are traveling on a straight path and are 60 meters apart as shown in the figure. Car P is moving with constant velocity 36 km per hour while car Q is moving at constant velocity of 18 km per hour. At this instant, the car driver in car P applies the brake and the collision occurs with car Q after 30 seconds. Assuming uniform deceleration during the braking, which one of the following is correct velocity in meter per second of car P just before the collision? இதான் நம்முடைய கேள்வி. கார் P இருக்குது, கார் Q இருக்குது. அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 60 மீட்டரில் நமக்கு கேப்பில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா டைம் 0ல் இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது. 30 வினாடிகள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த கார் எங்கே போயிருக்குன்னா 2 காருமே கொலைட் ஆகிருக்கு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. 2 காருமே கொல்யூஷனில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கார் Q, இது கார் P. ஸோ இப்போ நம்ம பார்த்தோன்னா 30 செகண்டில் t = 30 செகண்ட்ஸில் நம்ம பார்த்தோன்னா இந்த இடத்துல இருக்குது. இப்போ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த கார் Q வித் ரெஸ்பெக்ட் டு கார் P? கார் P Q வித் ரெஸ்பெக்ட் டு கார் P அட் 30 செகண்ட். 30வது நொடியில் என்ன இருக்குது நமக்கு? 30வது நொடியில் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால ஸோ பொசிஷன் ஆஃப் Q வித் ரெஸ்பெக்ட் டு P, Qவின் நிலை Pயை பொறுத்து ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பொசிஷன் ஆஃப் கார் Q வித் ரெஸ்பெக்ட் டு கார் P அட் டைம் 0 வந்து என்னது? 0ல் என்ன இருக்குது? Qவோட நிலையை Pயை பொறுத்து நம்ம சொன்னோம். Pயில் நம்ம நிற்கிறோம். இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் ஆன் Pங்கிற இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. நின்றுட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆரம்பிக்கும் பொழுது இப்போ Q எங்கே இருக்குதுன்னு பார்த்தா எவ்வளோ தூரம் தள்ளி இருக்குது? Q வந்து 60 மீட்டர் உங்களுடைய லெஃப்ட்டுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அது பாசிட்டிவ் 60 மீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ப்ளஸ் 60 மீட்டர் எழுதிக்கலாமா? இப்போ நம்ம கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் நம்ம பயன்படுத்தலாம். நமக்கு 3 கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். V = U + AT, V = U + AT, அப்புறம் டெல்டா x = UT + ½ AT ஸ்கொயர், UT + ½ AT ஸ்கொயர், V ஸ்கொயர் - U ஸ்கொயர் = 2A டெல்டா எக்ஸ். கொஞ்சம் லைட்டாக அந்த ஃபார்முலாவில் மாற்றங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இப்போ இது எல்லாமே நம்ம என்ன எழுத போகிறோன்னா ரிலேட்டிவில் எழுத போகிறோம். Q வித் ரெஸ்பெக்ட் டு Pயில் தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் P என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ நான் 2வது ஈக்குவேஷன் நான் எடுக்க போகிறேன். 2வது ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா ஆசலரேஷன் என்ன, ஆசலரேஷனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஆசலரேஷனோட வேல்யூ எடுத்து இதில் போடும் பொழுது வெலாசிட்டி பை த கொல்யூஷன் கிடைக்க போகுது. வெலாசிட்டி ஆஃப் த கொல்யூஷன் கிடைச்ச பிறகு இங்கே நான் ரிலேட்டிவில் எழுதுறதுனால நான் வெலாசிட்டி ஆஃப் Q சப்ஸ்டியூட் Q வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி தான் போயிட்டுருக்கு. Qவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? வெலாசிட்டி ஆஃப் P எனக்கு கிடைக்க போகுது. இப்போ கணக்கை சால்வ் பண்ணலாமா? ஸோ டெல்டா எக்ஸ், இந்த டெல்டா எக்ஸை நம்ம மாற்றி எழுதலாமா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை மாற்றி எழுதுன வெலாசிட்டி ஆஃப் P வித் நம்ம எல்லாமே Q வித் ரெஸ்பெக்ட் டு Pயில் தான் நம்ம எழுத போகிறோம். velocity of Q with respect to P. So velocity of Q with respect to யாரை பொறுத்து? P பொறுத்து is equal to initial velocity of Q with respect to P U plus acceleration of Q with respect to P into T. எழுதியாச்சா? So delta x final minus delta x initial of Q with respect to P U Q with respect to P UT plus half AT square acceleration of Q with respect to P by 2 T square. எழுதியாச்சா? இப்போது நமக்கு முதல்ல ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாமா? இப்போது நம்ம முதல் கார் வந்து பார்த்திங்கன்னா P கார் தான் நமக்கு பிரேக் அப்ளை பண்ண போகுது. P கார் பார்த்திங்கன்னா எனக்கு அது என்ன வேகத்தில் போயிட்டுருக்கு? P கார் இஸ் மூவிங் இன் 36 km/h ஸ்பீடில் போகுது. இப்போது கிலோமீட்டர் பெர் ஹவரை நம்ம வந்து மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்கு வில் பி மல்டிப்ளைங் வித்
5/18. 5/18 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த யூனிட்டில் மாறும்னா மீட்டர் பெர் செகண்டில் யூனிட்டாக மாறிடும். ஸோ எனக்கு என்ன வந்திருக்கு, இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணாது 2, 5 2s are 10. எனக்கு என்ன யூனிட்டில் கன்வர்ஷன் வந்திருக்குன்னா 10 மீட்டர் பெர் செகண்டாக மாறி இருக்கும். இது பியினுடைய இனிஷியல் வெலாசிட்டி. அதே இப்போ நம்ம கியூ பார்க்கலாமா? கியூனுடைய இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 18 கொடுத்துருக்காங்க. 36ல் பாதி தான். ஸோ பாதிங்கும் போது அது 10 இருக்குன்னா இது எவ்வளோ இருக்கணும் எனக்கு, இது வந்து எனக்கு 5 மீட்டர் பெர் செகண்ட் எனக்கு வந்திருக்கும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி எனக்கு கியூக்கு என்ன இருக்குது, இது 5 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் கியூ வித் ரெஸ்பெக்ட் டு பி நம்ம கண்டுபிடிக்கலாமா? வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் கியூ வித் ரெஸ்பெக்ட் டு பி? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் கியூ மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பி. வாட் இஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் கியூ? அது கம்மியான ஸ்பீடில் போயிட்டுருக்கு, 5 மீட்டர் பெர் செகண்ட். அதனால தான் மோதலே நடந்திருக்கு. இது எனக்கு 10 மீட்டர் பெர் செகண்டில் போயிருக்கு. ஸோ எனக்கு கேன்சல் அவுட் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கும், -5 மீட்டர் பெர் செகண்ட் எனக்கு வந்திருக்கும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து நம்ம we can substitute here. இந்த இடத்துல UQ with respect to Pயில் நம்ம substitute பண்ணிடலாம். -5 யூனிட் என்ன, மீட்டர் பெர் செகண்ட். ஸோ அதே மாதிரி இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், -5 மீட்டர் பெர் செகண்ட். இங்கே எனக்கு I can substitute பண்ணியாச்சா? ஸோ இப்போ நம்ம ஆக்சலரேஷன் ஆஃப் Q வித் ரெஸ்பெக்ட் டு P கண்டுபிடிக்கலாமா? ஹவு கேன் வி ஃபைண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் Q வித் ரெஸ்பெக்ட் டு P? இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் P வந்து இருக்குது, இட் ஹேஸ் சம் வேல்யூ. ஆக்சலரேஷன் ஆஃப் Pக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் AP. அது எனக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ வில் டேக் இட் அஸ் நான் A அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆக்சலரேஷன் ஆஃப் Q எனக்கு என்ன இருக்குது, கிடையாது. ஏன்னா அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் Q வந்து அது வந்து 0 அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகிறதுனால போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சலரேஷன் ஆஃப் Q இஸ் 0. இப்போ ஆக்சலரேஷன் ஆஃப் Q வித் ரெஸ்பெக்ட் டு P என்ன? வாட் இஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் Q? 0. ஆக்சலரேஷன் ஆஃப் Q வித் ரெஸ்பெக்ட் டு P நம்ம டேரெக்டாகவே வச்சுக்கலாமா? கேன் வி கீப் இட் டேரெக்டாகவே அந்த இடத்துல வச்சுக்கலாமா? வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது நம்ம எழுதிக்கிட்டால் ஸோ எனக்கு என்ன எழுதிக்கணும்னா சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், நோ ப்ராப்ளம். ஆக்சலரேஷன் ஆஃப் Q இஸ் 0, ஆக்சலரேஷன் ஆஃப் P இஸ் A. எழுதியாச்சு. ஓகே, -A நான் இங்கே எழுதிட்டேன். ஸோ த ஆன்சர் இஸ் -A. இது எனக்கு தெரியாது சார், டீசலரேஷன் தானே இருக்குது, நம்ம ஏன் ஏன்னு போட்டிருக்கோம், இது தெரியாது. நம்ம அதுவே பாயில் டவுன் பண்ணி நம்ம கரெக்டான ஆன்சரை நம்ம கொடுக்கும். லெட் இட் பி A ஆஸ் ஆஃப் நோ. ஸோ இப்போ நம்ம ஆக்சலரேஷன் ஆஃப் Q வித் ரெஸ்பெக்ட் டு A P Q வித் ரெஸ்பெக்ட் டு P அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், -A அப்படின்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஐ ஷுட் சப்ஸ்டியூட் -A பண்ணியாச்சு. ஸோ இங்கே எனக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், -A சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? -A சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ டீங்கிற இடத்துல வாட் வேல்யூ கேன் ஐ புட்? ஐ கேன் புட் 30 செகண்ட்ஸ், 30 செகண்ட் நான் போட்டுக்கலாம், 30 செகண்ட். ஸோ இங்கே 30 செகண்ட் ஹோல் ஸ்கொயர் என்ன, 900 செகண்ட் ஸ்கொயர், 900 செகண்ட் ஸ்கொயர். ஸோ சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் Q வித் ரெஸ்பெக்ட் டு P பார்க்கலாமா? இப்போ என்ன பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு எனக்கு ஃபைனலி. ஸோ இதுதான் நான் எழுத போகிறேன். 30 செகண்டில் என்ன பொசிஷன் இருக்குது மைனஸ் ஆரம்பத்தில் எனக்கு என்ன பொசிஷன் இருக்குது. ஸோ அதான் டெல்டா எக்ஸ். ஸோ XQ வித் ரெஸ்பெக்ட் டு P ஃபைனல் மைனஸ் XQ வித் ரெஸ்பெக்ட் டு P இனிஷியல். அதை நான் ரெண்டு சப்ராக்ட் பண்ணுறேன். ஃபைனல்ங்கிறது 30வது செகண்டில், பர் செகண்டில் 0. எனக்கு இனிஷியலி எவ்வளோ இருக்குது, -60 மீட்டர் இருக்குது. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இனிஷியல் பொசிஷன் இந்த இடத்துல ஐ கேன் சப்ஸ்டியூட் -60ங்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2, -60 மீட்டர். இப்போ நான் ஈக்குவேஷன் நம்பர் 2வை ஐ வில் கீப் இட், இது ஈக்குவேஷன் நம்பர் 1னா இதை நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ 2வை நான் சால்வ் பண்ணும்பொழுது எனக்கு 2வை நான் சால்வ் பண்ணுறேன். when I solve 2 -60 இங்கே மீட்டர், இங்கே எனக்கு எடுத்து வரும்போது +150 மீட்டர், +150 மீட்டர். ஏன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது -150 மீட்டர், அந்த பக்கம் +150 மீட்டர் இன்ட்டு 2 டிவைடட் பை ஹோல் இன்ட்டு 2 டிவைடட் பை
மைனஸ் 900 அப்படி தானே இன்ட்டு 2 மைனஸ் 900 எழுதிட்டா அந்த பக்கத்தில் எனக்கு யார் இருப்பாங்க acceleration of q with respect to p எனக்கு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஏ கரெக்டாப்பா. ஏங்கிறத acceleration of p அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கும்? இஃப் மைனஸ் 60 ப்ளஸ் 50 இஸ் வாட் ப்ளஸ் 90 எனக்கு இருக்கும் ப்ளஸ் 90. ஸோ இப்போ கேன்சல் திஸ் இஸ் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் பண்ணால் மைனஸ் 10. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன வந்திருக்கும்? ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2/10 அப்படின்னு எனக்கு வந்துருக்கு. ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2/10. என்ன யூனிட்டில் இருந்திருக்கும்? மேலே இருக்கிறது பார்த்தா எனக்கு மீட்டர்ஸில் இருந்து மேலே இருக்கிறது கூட்டும் பொழுது எனக்கு மீட்டரில் இருந்திருக்கும். மைனஸ் 90/s² இருந்திருக்கும் எனக்கு. ஸோ த ஆன்சர் இஸ் வாட்? மீட்டர் பெர் ஏ ஈக்குவல் டு மைனஸ் 2/10 மீட்டர் பெர் s². இஸ் இட் ஃபைன்? ஓகே, லெட்ஸ் ப்ரொசீட் ஃபார்வர்ட். இப்போ இதை எடுத்து நம்ம ஈக்குவேஷன் 1ல் போட போகிறோம். ஈக்குவேஷன் 1ல் எனக்கு டைம் இருக்கிற இடத்துல நான் 30 செகண்ட்ஸ் போட்டிருக்கணும்ல, அதை நான் போடாமல் விட்டுருக்கேன். 30 செகண்ட்ஸ். ஸோ ஏ இருக்கா? ஸோ வாட் இஸ் ஏ வேல்யூ? ஏ வேல்யூ எனக்கு என்ன இருக்குது? மைனஸ் 2 × 10 2/10 × மீட்டர் பெர் s² இருக்கா? எனக்கு சப்ஸ்டியூட் திஸ் இன் ஈக்குவேஷன் 1. இது ஈக்குவேஷன் 1ல் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். எனக்கு VQ with respect to P is equal to மைனஸ் 5 மீட்டர் பெர் செகண்ட் எழுதியாச்சு. இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அங்கே ப்ளஸ்ஸாக எழுதும் பொழுது மைனஸ் இருக்கா? எஸ், ஒரு மைனஸ் இருக்குது. இந்த ஏ வேல்யூ எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். 2/10 மீட்டர் பெர் s². ஓகே, எழுதியாச்சு. 2/10. இங்கே எனக்கு 30 டைம் இருக்கா? 30 செகண்ட்ஸ். ஸோ ஐ ஹேவ் 30 செகண்ட்ஸ் எழுதியாச்சு. ஸோ நான் இஃப் ஐ கேன்சல் திஸ் போத், இது ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு இங்கே செகண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 3s are 6. ஸோ velocity of q with respect to p is equal to minus 5 meter per second plus 6 meter per second. இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணும் பொழுது what I will get? That is equal to 1 meter per second என்ன கிடைக்கும். ஸோ இதுதான் வெலாசிட்டி. எதனுடைய வெலாசிட்டி? q வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு p. கரெக்டாக மோதும் போது எந்த வெலாசிட்டி இருக்குமோ அந்த வெலாசிட்டி தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வெலாசிட்டி ஆஃப் q வித் ரெஸ்பெக்ட் டு p எப்படி எழுதலாம்? வெலாசிட்டி ஆஃப் q மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் p இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ எனக்கு கேட்டிருக்குது வெலாசிட்டி ஆஃப் p தான் கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி ஆஃப் p இஸ் ஈக்குவல் டு, இப்போ நான் அதை கொண்டு போயிட்டு வெலாசிட்டி ஆஃப் q என்ன? வெலாசிட்டி ஆஃப் q இஸ் 5 மீட்டர் பெர் செகண்டில் போயிட்டுருக்கு. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஜஸ்ட் ஆஃப்டர் த கொலிஷன். கொஞ்சம் கொலிஷன் ஆன பிறகு வெலாசிட்டி மாறும். இந்த ரயில்வே சேஞ்ச் இன் வெலாசிட்டி இருக்கும், ஆனால் அது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் தான் போயிட்டுருக்குது. அது மாதிரி போயிட்டுருக்குது. கொலாய்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி கியூ எந்த வெலாசிட்டியில் தான் போயிட்டுருக்க போகுது? 5 மீட்டர் பெர் செகண்டில் தான் போயிட்டுருக்க போகுது. அதாவது கொஞ்சம் முன்னாடி 5 மீட்டர் பெர் செகண்டில் தான் போயிட்டுருக்க போது. மோதிச்சுன்னா அதோட வெலாசிட்டி மாறி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் க்யூவை நான் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது வி ஆஃப் க்யூ அங்கே கொண்டு போயிட்டேன். ஸோ இப்போது 1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? ஸோ மைனஸ் 1 மீட்டர் பெர் செகண்ட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ்? 5 மீட்டர் பெர் செகண்ட் மைனஸ் 1 மீட்டர் பெர் செகண்ட் இஸ் ஈக்குவல் டு த ஆன்சர் இஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெலாசிட்டி ஆஃப் பி இஸ் 4 மீட்டர் பெர் செகண்ட். அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாமா? டு வி ஹேவ் சச் ஆன்சர் எனி? எஸ், நமக்கு அப்படி ஒரு ஆன்சர் இருக்குது. அது ஆப்ஷன் டி. ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஓகே, ஐ ஹோப் ஐ ஹவ் டன் அ டீசன்ட் ஜாப். எல்லாமே கிளியராக ஐ ஹோப் ஐ வுட் ஹவ் எக்ஸ்பிளைன்ட் யூ இன் வெரி கிளியர் மேனர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். மிக்க நன்றி. ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.